Hello all, Vinod here from Endurance Engineering Academy. So in the video, for both mechanical and civil, it's going to be very useful. Okay. So இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றது நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஓகே. அண்ட் எந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எந்தெந்த எக்ஸாமில் இன்க்ளூட் ஆகிருக்கோ, அந்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும், ஓகே, எந்தெந்த எக்ஸாமில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கோ அந்த எக்ஸாமுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் மே பி கேட், TRB TNEB ஆர் TNPSC AE, அப்படி இல்லை இப்போ கம்பைன் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் சிவிலுக்கு வந்திருக்கு அவங்களுக்கும். ஸோ வாட் எவர் மேபி நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், வாட் எவர் யூ ஆர், இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஸோ என்ன இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். த ரீசன் இஸ் வெரி சிம்பிள். லாஸ்ட் டைம் நம்ம TRB டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், அது உங்களுக்கே தெரியும். அந்த TRB டெஸ்ட் சீரீஸில் கேட்டிருந்த சில கொஷின்ஸ் இந்த கான்செப்ட் ரிலேட்டடான கொஷின், அண்ட் அதில் நிறைய பேர் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஐ குடன்ட் எக்ஸாக்ட்லி சே த வேல்யூ, பட் 60-70% ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நாட் ஓன்லி இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் TRB, இதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து early இன் கேட் ஆல்சோ கேட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் வந்து த புக், அதாவது கேட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் கொடுப்பாங்கள்ல, அந்த புக்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸே வந்து ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ விச் ஒன் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட், எது நம்ம எக்ஸாமில் கேட்டால் எதை நம்ம எழுதணும் அப்படின்றதுக்கான ஐடியா இல்லை. ஸோ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், அந்த சாப்டரில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து இஃப் யூ ஆர் வாட்சிங் த வீடியோ யூ வுட் ஹவ் பிகம் ஹாப்பி, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் நிறையவே கன்ஃபியூஷன் தரக்கூடியது. ஓகே. அது என்ன கன்ஃபியூஷன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஓகே. அந்த செகண்ட் திங் இஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேசிக் ஆஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, பிரின்சிபல் பிளைன்ஸ்னால் என்ன, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ அந்த பேசிக் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலாஸோட டெரிவேஷன் எப்படி அந்த ஃபார்முலாஸ் வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தோஸ் ஆர் த ப்ரீ ரெக்விசிட். ஓகே. நான் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்னா என்ன, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் ஈச் அண்ட் எவ்ரி திங், பிகாஸ் அது வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோ கோர்சஸில் பார்த்துருக்கோம். ஓகே. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வீடியோ கோர்ஸ், அண்ட் ஐ ஃபார்காட் டு சே தட். ஸோ உங்களுக்கு வீடியோ கோர்சஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இல்லை TRB TNEB டெஸ்ட் சீரீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளோட போர்ட்டல் போய் செக் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வீடியோ கோர்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் இட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். டெமோ வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் யூ கேன் செக் அவுட் த டெமோ வீடியோஸ். நவ் கமிங் பேக் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன், as I said already, ஃபஸ்ட் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் சாப்டரில் இருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸை ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சில மைன்யூட் டீட்டெயில்ஸ் விச் யூ வுட் ஹவ் மிஸ்ட். ஐ எம் டேம் ஷுர் அபவுட் தட். நீங்கள் கண்டிப்பாக அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்துட்டு we will jump into thin cylinders and thin spheres chapter. அதில் தான் இதோட அப்ளிகேஷன் மேஜராக வரும். ஓகே. ஸோ வாட் எவர் த திங்ஸ் which I am going to discuss now, அப்ளிகேஷன் வந்து அந்த தின் சிலிண்டர்ஸ், ஓகே, அந்த தின் ஸ்பெரிக்கல் வெசல்ஸ், ஸோ அதில் தான் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம எந்த அளவுக்கு இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நவ் கம்மிங் டு த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு எலமெண்ட். ஓகே. ஸோ ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஐம் டேக்கிங். அந்த எலமெண்ட்டில் வந்து ஐம் ரிப்ரசென்டிங் ஆல் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஆல் 3 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், sigma 1, sigma 2, sigma 3. Again, as I said, I'm not going to explain the details of principal stresses because அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது தனியாக ஒரு வீடியோவை போடணும். ஸோ இந்த வீடியோவோட எய்ம் அது இல்லை. ஓகே. பட் இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஜஸ்ட் வாட்ச் until the end. ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டில் வந்து லைக் sigma 1 and sigma 2, sigma 3 are the 3 principal stresses which is present. ஸோ பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் என்ன அர்த்தம், ஏதோ ஒரு மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 0 ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 0 ஆகிடும். இட் டசன்ட் மீன் தட் அந்த டைரக்ஷனோட லென்த் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. லிசன் கேர்ஃபுல்லி, திஸ் இஸ் சம் மைன்யூட் டீட்டெயில் விச் யூ வுட் ஹவ் மிஸ்ட். ஓகே. லெட் அஸ் கன்சிடர் இந்த ஸ்ட்ரெஸ்டு எலமெண்ட்டோட we will take this is what is that, dx. okay. So this is dz and this is dy. okay. That is length, height and breadth. okay. Now ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்டு எலமெண்ட்டுக்கான லென்த், ஹைட், பிரெத்து ஐ கிவன். ஓகே. ஸோ
ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கான டைமென்ஷன்ஸ் இருக்கும். அது குட்டியான டைமென்ஷன் தான் dx dy dzன்றதுனால வெரி ஸ்மால், இட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, நான் இப்போது பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்னா ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆகிடும். ஓகே, it may be x direction, it may be y direction, or it may be z direction. That is not our concern. But ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆகிடும். Let us assume z directionல இருக்கக்கூடிய principal stress, that is sigma 3 is becoming 0, it's vanishing. So இப்போ இருக்கக்கூடிய stresses என்னன்னா sigma 1 sigma 2 தான். But sigma 3 தான் 0 ஆயிருக்குமே தவிர அந்த dimension, so dz still there. நீங்க கேட்கலாம் like, or else you would have seen in the most of the books என்ன இந்த மாதிரி தான் நீங்க டயக்ராம் பார்த்துருப்பீங்க. ஸோ sigma 1 sigma 2 sigma 2. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒன் காமன் மிஸ்கன்சம்ஷன் என்ன அப்படின்னா தேர்ட் டைமென்ஷன்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அசியூம் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ் எலிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கான தேர்ட் டைமென்ஷன் இருக்கும். ஓகே, பட் நம்ம இதில் வந்து நம்மளுக்கு மொத்தமே வந்து ரெண்டு ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்ட் டைமென்ஷன் தெரியாது. இட் இஸ் நாட் விசிபிள். நான் பிளேனில் வரையும் போது தேர்ட் டைமென்ஷன் தெரியாது. அன்டில் ஆர் அன்லெஸ் நான் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் தேர்ட் டைமென்ஷன் ஃபிகராக வரைஞ்சேன் அப்படின்னா தெரியும். பட் இந்த மாதிரி வரைதான் அது அப்படின்றதுக்காக தேர்ட் டைமென்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணக்கூடாது. வாட் இஸ் த ரீசன் ஹியர்? dz வந்து ஜீரோ ஆகலை, ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் ஜீரோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். ஏதோ ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ ஆகிடும். நம்ம இந்த கேஸில் சிக்மா 3 ஜீரோன்னு எடுத்துப்போம். ஓகே, நவ் கமிங் டு திஸ். see tau max ஓட டெரிவேஷன் I'm not going to do. I hope you will know that. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நான் டவு மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்சல்யூட் டவு மேக்ஸ், இன்பிளேன் டவு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ அப்சல்யூட் டவு மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2, அதாவது ரெண்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸோட டிஃப்ரென்ஸ் பை 2. ஓகே, ஸோ இது வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2, சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3/2, சிக்மா 3 மைனஸ் சிக்மா 1/2. எல்லாத்துக்குமே மாடலஸ் ஏன் எடுத்திருக்கேன்னா அதுக்கு நெகட்டிவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஷியர் ஸ்ட்ரெஸ் நம்ம எடுக்கும்போது ப்ளஸில் தான் எடுத்துப்போம். ஏன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வில் பி ஆல்வேஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஸோ ஒன்று வந்து ஒரு டேரக்ஷனில் இருக்கும், இன்னொன்று இன் அனதர் டேரக்ஷன், ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கும். ஸோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொன்று மைனஸ். ஸோ நம்ம எப்பயுமே ஜென்ரலாக டவு மேக்ஸ் போடும்போது ப்ளஸில் தான் போடுவோம். ஸோ அதனால தான் மாடுலஸ். நான் இது வந்து ஜென்ரல் கேஸுக்கான அப்சல்யூட் டவு மேக்ஸ். ஸோ பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில், ஓகே, பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் அப்சல்யூட் டவு மேக்ஸ். பிளெயின் ஸ்ட்ரெஸ்னா என்ன? சிக்மா 3 0, ஒரு டைரக்ஷன் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 0 ஆகிடும். ஸோ சிக்மா 3 0, சிக்மா 3 0. ஸோ இட் பிகம் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2, சிக்மா 2/2, சிக்மா 1/2. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இந்த மூணுத்தில் எது மேக்ஸிமமோ அதுதான் வந்து அப்சல்யூட் டவு மேக்ஸ். சிமிலர்லி இது மூணுத்தில் எது மேக்ஸிமமோ அதுதான் அப்சல்யூட் டவு மேக்ஸ் அண்டர் பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸில் கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் ஒன் இன் பிளெயின் டவு மேக்ஸ். ஓகே, இன் பிளெயின் டவு மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளெயினில் மட்டும், ஓகே, இன் திஸ் கேஸ் இந்த பிளெயின் மட்டும். ஸோ இந்த பிளெயின் என்ன அர்த்தம்? இஃப் ஐம் கன்சிடரிங், இஃப் யூ சி ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ, ஸோ இந்த பிளெயினில் மட்டும் சிக்மா 1 சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 ரெண்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி வரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் விச் இஸ் ஆப்வியஸ்லி சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2. நம்ம மற்ற பிளேன் எடுக்க மாட்டோம். ஸோ ஒன்லி ஐம் கன்சிடரிங் திஸ் பிளேன். ஐம் நாட் கோயிங் டு கன்சிடர் திஸ். ஐம் கன்சிடரிங் ஒன்லி த ஃப்ரண்ட் பிளேன். I'm not considering this plane, I'm not considering this plane, or I'm not considering the bottom plane also. So front planeல இருக்கக்கூடிய shear stresses மட்டும் calculate பண்ணுறோம். ஸோ அதுக்கு மட்டும் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2 தான். நான் இப்போ இந்த சைடில் இருக்கிறதுக்கு, ஓகே, சைடில் இருக்கிற பிளேனுக்கு மட்டும் எடுக்கணும் என்ன பண்ணணும்? சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3, ரைட்? ஸோ இங்கே இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். சிக்மா 2 மேலே, சிக்மா 2 கீழே, அண்ட் சிக்மா 3 இந்த சைடு, சிக்மா 3 இந்த சைடு. ஸோ சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3/2. ஓகே, ஸோ அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்கக்கூடிய 3 ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதில் மேக்ஸிமம் ஏதோ அது வந்து அப்சல்யூட். அண்டர் பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் சிக்மா 3 0 ஆகிடும். இன் பிளெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஃப்ரண்ட் பிளேன் மட்டும் எடுத்துகிட்டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2 எடுத்து போட வேண்டியது தான். நான் த கன்ஃபியூஷன் ஹியர் இஸ் எந்த ஃபார்முலா நான் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஹைலி இருக்குது. ஓகே, இட் வாஸ் தேர். வெரி சிம்பிள். அப்சல்யூட் டவு மேக்ஸ் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா at a point அப்படின்ற மாதிரி, or in a point. ஸோ பாயிண்ட் அப்படின்ற வேர்டு அந்த கொஷினில் இருந்தது அப்படின்னா ஐ நீட் டு கோ ஃபார் அப்சல்யூட் டவு மேக்ஸ். ஸோ பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அப்படின்னா ஆப்வியஸாக சிக்மா 3 0 ஆகிடும். ஓகே, இல்லை நார்மல் கண்டிஷன் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணணும். ஸோ பாயிண்ட், இன் அ பாயிண்ட், அட் அ பாயிண்ட். ஸோ பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ
நம்ம ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு டேரக்ஷன் அதாவது 3 டேரக்ஷனோட ஷியர் ஸ்ட்ரெஸஸ் கண்டுபிடிச்சி அதில் மேக்ஸிமம் ஏதோ அதுதான் நம்மளோட ஷியர் ஸ்ட்ரெஸ். அவங்க அப்சல்யூட் அப்படின்ற வேர்டை வந்து ஜென்ரலாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இன்டைரக்டாக பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கேட்லேயும் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. நவ் கம்மிங் டு இன்பிளைன். ஸோ இன்பிளைன் ஸ்டோமேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இன் அ பிளெயின் அப்படி இல்லைன்னா இன்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் அ பிளெயின், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் அ பிளெயின், இன் பிளெயின் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ பிளெயின் அப்படின்ற வேர்டு வந்து இந்த இன்பிளைன் டோமேக்ஸ்க்கு வரும். ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் அ பிளெயின், find out in plane maximum shear stress, find out maximum shear stress at a plane, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே ரைட். சி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இல்லை. பட் ஒன்ஸ் நம்ம அந்த தின் ப்ரெஷர் வெசலில் என்டர் ஆனோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ அது மூலமாக இதோட யூசேஜ் வந்து we will see. அந்த இடத்துல தான் மிஸ்டேக் பாசிபிலிட்டியும் நிறைய இருக்குது. we will see that. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டண்டான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது thin pressure vessel. அதில் thin cylinders. In thin cylinders circumferential stress என்ன? PD by 2T. Longitudinal stress என்ன? PD by 4T. Right? So I'm not going to explain how it came and அந்த principles எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ we will go into this. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த thin cylinders-ல ஒரு சின்ன like what I could say, I'm just going to cut it and I'm zooming it and I'm showing you. Okay, ஸோ இதை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு சிலிண்டரில் சின்ன பீஸை கட் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக 3 டிஃப்ரெண்ட் பிளேன் இருக்கும்ல. சப்போஸ் இப்போ இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் தட் திஸ் இஸ் த பீஸ் விச் ஐ கட்டட். ஓகே, நான் கட் பண்ணி காமிக்கிற பீஸ். ஸோ இங்கே ஒரு பிளேன் இருக்கும், அது இல்லாமல் இங்கே ஒரு பிளேன் இருக்கும் அண்ட் இங்கே ஒரு பிளேன் இருக்கும். ஸோ இந்த பிளேன் சைட் பிளைன்ஸ், டாப் அண்ட் பாட்டம் பிளேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிளேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு சின்ன எலமெண்ட் எடுக்க போகிறேன். ஓகே, ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு சின்ன எலமெண்ட் எடுக்க போகிறேன். சிமிலர்லி இந்த சைடு பிளேனில் ஒரு சின்ன எலமெண்ட் எடுக்க போகிறேன். அண்ட் சிமிலர்லி மேலே இருக்கக்கூட பிளேனில் ஒரு சின்ன எலமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ டோட்டலி 3 elements I'm going to take. ஓகே, ஸோ நான் இந்த ஃப்ரண்ட் பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட், ஸோ இந்த எலமெண்ட், இந்த ஸ்ட்ரெஸ்டு எலமெண்ட் எந்தெந்த ஸ்ட்ரெஸ்ஸை வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இட்ஸ் கோயிங் டு சப்ஜெக்டட் டு, what are the different stresses it is going to subjected to. We will consider in plane only, we are not going to consider the third direction. Okay, so in the plane eduthanna, okay, let me show you again. So in the plane eduthen அப்படினா என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெஸ் இங்க இருந்து ஆக்ட் ஆகக்கூடிய circumferential stress. Okay, so that is over this, இங்க ஒரு circumferential stress இருக்கும். அது இல்லாம longitudinal stress இருக்கும், right? So longitudinal stress in addition to that circumferential stress இருக்கும். So இந்த element will be subjected to circumferential stress and longitudinal stress. So அதுதான் நான் first element எடுத்திருக்கேன். Okay, the first element. It has a third dimension. Third dimension இருக்கு, but again in plane condition, so third dimension consider பண்ண மாட்டோம். Now இந்த side, okay, side plane எடுத்தேன்னா, okay, side plane எடுத்தேன்னா what are the different stresses? ஒரு stress வந்து straight forward, again in plane அப்படின்றனால perpendicular stress கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ சைட் பிளேன் எடுக்கும் போது மேலேயும் கீழேயும் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, ரைட்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும் மேலேயும் கீழேயும் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ். அதர் தென் தட் வாட் இஸ் த ஒன் மோர் ஸ்ட்ரெஸ் விச் இஸ் த ப்ரெஷர் விச் இட் இஸ் ஆக்டிங். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு பின் வச்சுருக்கேன். ஆஸ் யூ குட் சி, இப்போ இதுதான் வந்து நம்மளோட சிலிண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்சைடு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த fluid which I am storing inside, right? And the pressure which I am showing you here. Okay, so and the pressure தான் another stress. So நான் இந்த side plane எடுத்தேன் அப்படின்னா ஒன்று longitudinal stress, இதை பிடிச்சி இப்படி இழுக்கும். இன்னொன்று that is tensile. இன்னொன்று இந்த compressive stress இருக்குல்ல, pressure, அதை வந்து compress பண்ணும். So if I take, longitudinal stress, அது வந்து நம்மளோட third element, you could see here. So longitudinal stress வந்து பிடிச்சி இழுக்குது, right? Longitudinal stress வந்து பிடிச்சி இழுக்குது, tensile. And pressure வந்து compression. Okay, pressure is compressing இந்த element. Okay, so that is our third element. So second element என்ன? topல இருக்கக்கூடியது. So இந்த element sigma c, okay, sigma c வந்து பிடிச்சி இப்படி இழுக்குது. Okay, பிடிச்சி இப்படி இழுக்குது. Again it is tensile. Don't consider the perpendicular stress. Perpendicular stress consider பண்ணாதீங்க. So sigma எல்லாம் நான் consider பண்ண மாட்டேன். So sigma c பிடிச்சி இழுக்குது, tensile, and pressure is going to be compressive. Okay, so sigma c it's tensile,
pressure, it is compressive. So that is my second element. So totally 3 planeல இருக்கக்கூடிய 3 different elements நான் எடுத்திருக்கேன். Okay. So in plane stresses அப்படின்றனால I'm not considering one major stress. Okay, ஒரு major stress நான் consider பண்ணல. So நான் இந்த planeல இருந்து element எடுக்கும்போது perpendicular to it, அதாவது P நான் consider பண்ணல. இந்த element எடுக்கும்போது sigma C நான் consider பண்ணல, again because of the in plane condition. And இந்த element எடுக்கும்போது sigma L consider பண்ணல. So நான் இந்த element, okay, the top element எடுக்கும்போது sigma C, okay, I'll show you. So இந்த topல நான் element எடுத்தேன்னா இந்த சைடும் sigma C புடிச்சு இழுக்கும், and இந்த சைடு pressure வந்து உள்ள compress பண்ணும். Okay, so this side sigma C will be tensile and pressure will be compressive. Okay, right. So now we have 3 elements and எல்லாத்தோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் represent பண்ணிட்டேன். What is the next step? I need to find out absolute shear stress. Again இந்த வீடியோவே அதுக்காக தான், right? So first இந்த elementல இருக்கக்கூடிய shear stress என்ன? Tau max in this, very simple, sigma C minus sigma L, right? Sigma C minus sigma L by 2. Okay, இதுல tau max sigma C, pressure வந்து compressive, so minus, okay, so sigma C minus of minus P, pressure compressive அப்படின்றனால I need to add a negative sign by 2. Okay, so இந்த planeல tau max is equal to again sigma L, pressure compressive நால minus of minus P by 2, which is sigma L plus P by 2. இந்த இடத்துல sigma C plus P by 2. Okay, so I hope it is clear, right? Until now I hope it is clear. See, நிறைய கேசஸ்ல pressure ஓட வேல்யூ sigma C ஓட வேல்யூ ஓட, and similarly pressure ஓட வேல்யூ sigma L ஓட வேல்யூ ஓட ரொம்ப சின்னதா இருக்கும், pressure ரொம்ப குட்டியா இருக்கும், it will be very very small. So அதனால நிறைய இடத்துல இந்த pressure, internal pressure neglect பண்ணிடுவாங்க. But questionல note, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, because இந்த mistake வந்து they are doing it in the test series. questionல pressure கொடுத்திருந்தாங்க அப்படினா you need to consider. questionல pressure கொடுத்துட்டு அதுலயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க neglect the internal pressure அப்படினா pressure neglect பண்ணிரணும். So questionனை ஒழுங்கா படிக்கணும், that is very important. So questionல pressure கொடுத்திருந்தாங்க அப்படினா நீங்க absolute tau max கண்டுபிடிக்கும்போது pressure consider பண்ணணும். questionல pressure கொடுக்கல அப்படினா நீங்க pressure consider பண்ண வேணாம். questionல pressure கொடுத்துட்டு bracketலயோ இல்ல somewhere, okay, அந்த questionலயே வந்து neglect the internal pressure அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா internal pressure neglect பண்ணிடணும். 3 பாயிண்ட் ரொம்ப important, noted properly. Now absolute tau max என்னது? So maximum of all these 3, right? Maximum of sigma C minus sigma L by 2, comma sigma C plus P by 2, comma sigma L plus P by 2. And again pressure neglect பண்ணோம் அப்படின்னா, so ரெண்டு ஈக்குவேஷனுமே you have to remember எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணோம் அப்படின்றது it depends on the problem. Okay, sigma C minus sigma L by 2, comma sigma C by 2, comma sigma L by 2. So pressure neglect பண்ணோம்னா, okay, if pressure is very very small and neglect பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன். Now இதில் ரெண்டு ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எப்போ எனி ஒன் ஆஃப் திஸ், ஓகே, எனி ஒன் ஆஃப் திஸ் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வாட் ஐ குட் சே $1 million கொஸ்டின். எப்போ இதை யூஸ் பண்ணணும், எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. லெட் மீ சே இன் பிளேன், ஓகே, இன் பிளேன் அப்படின்ற வேர்ட் கொஸ்டினில் இருந்தது. ஓகே, அப்படின்னா யூ நீட் டு யூஸ் திஸ் shear stress only. ஓகே, and then on the plane, okay, on the plane, come on, on the surface, okay, அப்படி இல்லை, on the surface of cylinder. Okay, so இந்த மாதிரி wordings இருந்ததுன்னா, for example, find out maximum shear stress on the surface, find out maximum shear stress on the plane, or just they are giving in plane shear stress, then நீங்கள் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி you need to find out tau max. sigma C sigma L ஆல்ரெடி தெரியும். ஓகே, நான் சப்ஸ்டியூட் பண்ணி அதை டிரைவ்லாம் பண்ண போகிறதில்ல, அதை நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, now நான் ஏன் பண்ணலன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ வீடியோ ஆஃப் எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட்ஸ். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ தட் பாயிண்ட் விச் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, நான் வாட் அபவுட் அப்சல்யூட் tau max, எப்போ நான் இது யூஸ் பண்ணணும்? ஸோ இதுலேயே வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை ப்ரெஷரை நெக்லெக்ட் பண்ணால் யூஸ் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ப்ரெஷரை
சாரி இந்த ஈக்குவேஷனை ப்ரெஷரை கன்சிடர் பண்ணால் யூஸ் பண்ணோம், இந்த ஈக்குவேஷனை ப்ரெஷரை நெக்லெக்ட் பண்ணால் யூஸ் பண்ணணும். ஸோ எப்போ நெக்லெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நவ் இந்த ஈக்குவேஷன்ஸை எப்போ யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன் தி பிளேன். ஓகே, ஆன் தி பிளேன் இல்லை, இன் ஆர் நாட் எக்ஸாக்ட்லி இன் தி பிளேன், இன் தி சர்ஃபேஸ். ஓகே, இன்னுன்ற வேர்டு தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஓகே, அங்கே ஆன் தி பிளேன், ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர், இங்கே இன் தி சர்ஃபேஸ் ஆர் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் at any point. This is very important. Okay, at any point. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் அந்த tau max in plane tau max க்கும் இதுக்கும். அதில் on the plane, on the surface of the cylinder, in plane கொடுப்பாங்க. இதில் at any point அப்படி இல்லை அப்படின்னா at any point in the surface, at any point in the surface or at any point in the wall. Okay, ஸோ இந்த மாதிரியான வேர்டு இன்னு அப்புறம் அட் எனி பாயிண்ட் இன் தி சர்ஃபேஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ நீட் டு யூஸ் அப்சல்யூட் tau max. தட்ஸ் இட். இந்த ஒரு ஃபேக்ட் தான் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். ஸோ சிமிலர்லி நீங்கள் ஸ்பியருக்கும் யூ கேன் கெட் இட். ஓகே, ஸ்பியரும் அப்சல்யூட் tau max வந்து இந்த வேர்ட்ஸ்க்கு. ஓகே, அண்ட் நார்மல் இன் பிளேன் tau max வந்து யூ நீட் டு யூஸ் இட் ஃபார் இன் பிளேன், ஆன் தி பிளேன், ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர். சிமிலர்லி ஸ்பியர் கன்சிடர் பண்ணும்போதும் ப்ரெஷர் வந்து கொஷினில் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க, கொஷினில் கொடுக்கலன்னா நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. கொஷினில் கொடுத்துருந்துருந்தாங்க அப்படின்னா யூ நீட் டு கன்சிடர், கொஷினில் கொடுத்துருந்து நெக்லெக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு நெக்லெக்ட். ஓகே, ஸோ நோட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே.